ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மை வி3 வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ வாங்க, லேட்டஸ்டா ட்ரெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய மை வி3 அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி செயல்பட்டு வந்த மாதிரி இருக்கு. அது என்னதான் அஃபிஷியலா பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறமா குரோம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரெண்டா இங்க வந்து பார்த்தீங்கன்னா வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பைரி ஆகலை. ஸோ அது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணி எக்ஸ்பைரி ஆகலாம். ஸோ அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க. சம்மந்தப்பட்டவங்களும் அதே மாதிரி தான் இந்த டீட்டெயிலும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மை வி3 உடைய ஓனர் சக்தி ஆனந்தம் வந்து என்னதான் நிலைமையில இருக்காரு அப்படின்றத பற்றி ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவோட இறுதியில் இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்ன ஏதுன்றது உங்களுக்கு தெரிய வருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சில தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன்ங்களா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியாம இருக்கிறவங்க எல்லாமே குரோம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மொத்தமா அந்த டொமைன் சர்வரே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் தரப்புல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சர்வரையும் வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த பேமெண்ட்டாக இருக்கட்டும், நிர்வாக கம்பெனியாக இருக்கட்டும், இந்த ஆப்கான சர்வர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடபிள்யூ அந்த அதிகாரிகள் கையில தாங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி சார் முதல்ல முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரணும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முழுமையாக வந்து ஃபைல் அந்த பெயில் கிடைக்காம தான் இருக்குது. ஸோ ரிலாக்ஸேஷன் பெயில் மட்டும்தான் தற்போது அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் கிடைச்சி கிராண்ட் ஆகுது. அதை தொடர்ந்து இன்னும் எம்டி சார் முழுமையா வெளியே வரல. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடணும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கம்பெனி செயல்பட முடியும். அது மட்டுமே இல்லாம பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவிடபிள்யூ அதிகாரிகள் கிட்ட கம்பெனி கிட்ட இருந்து மறுபடியும் வாங்க முடியும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தாங்க இந்த ஆப் இந்த இது எல்லாமே செயல்பட இயங்கும். ஸோ தற்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்டி சார் வந்து இருக்கிற சுச்சுவேஷனே கிடையாது. ஒருவேளை மை வி3 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு 100% அப்டேட் நான் இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில அப்டேட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.